World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு மிக சிறப்பான தலைப்பில் ஒரு நாள் முழுவதும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேர வகுப்பாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் நம்ம எந்த வகுப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிக அடிப்படையான விஷயம், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தசாபுக்தி கோச்சாரம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் காலத்தை துல்லியமாக சொல்வதே தசாபுக்தி கோச்சாரம் தான். ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு என்னென்ன மாதிரியான பிராப்தம் இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான பிராப்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத ராசி கட்டம் சொல்லும். ஒரு ராசி கட்டத்தின் மூலமாக தான் ஒருத்தங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா, நல்லா வீடு கட்டுவாங்களா, அல்லது கட்டின பழைய வீடு வாங்குவாங்களா, அவங்களுக்கு புகழ் கிடைக்குமா, அரசியலில் போக முடியுமா, நல்லா படிப்பாங்களா, இப்படி எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பிராப்தத்தை சொல்வது ராசி கட்டம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிராப்தம் அந்த எது எப்போது அவங்களுக்கு நிகழ்வுகளாக நடக்கும், சம்பவமாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தசாபுக்தி கோச்சாரம். ஸோ அப்போ தசாபுக்தி கோச்சாரத்தை எப்படி எடுக்கிறது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதோடைய கணிதம் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக ஒரு நாள் வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்களுடைய தசாபுத்தி பலன்கள். ஸோ பொதுவாக நம்ம ஒரு ஜாதகத்தில் ஒருத்தங்களோட ஜாதகத்தை பார்த்தாலே அவங்க ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திர அதிபதி என்ன கிரகமாக வராரோ அதுதான் அவங்க பிறந்தப்ப நடக்கக்கூடிய திசை. அதை ஜனன காலத்தில் அதுதான் பிறப்பு கால திசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தசா கிரகங்களுடைய ஆண்டுகளும் அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்களின் தசாபுக்தி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பொது பலன்களாகவும் படிப்போம், ஜாதக ரீதியாக அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் படிப்போம். இப்போ நீங்கள் சூரிய திசையில் இருக்கீங்கன்னா அந்த சூரிய திசையில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும், சனி திசையில் இருக்கீங்கன்னா அப்போ சனி திசையில் என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் நடக்கும். அப்போ இது கிரக காரகத்துவங்களை அடிப்படையாக வைத்து சில பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே நடக்கும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தசை நடந்தால் இந்த பலன்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்கன்றிருக்கு. அந்த மாதிரியான கோல்டன் பலன்களை பற்றி நம்ம முழுமையாக படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது லக்னம் முதல் 12 பாவங்கள், 12 பாவங்களின் அதிபதிகளின் தசாபுக்தி பலன்கள். ஸோ அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார், 2ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார், 4ஆம் அதிபதினு ஒருத்தங்க இருப்பாங்க, 10ஆம் அதிபதினு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்போ ஒரு தசை நடக்கும்போது அவர் எந்த வீட்டுக்கு ஆதிபதியம் வாங்குகிறார், 5ஆம் அதிபதியோட திசையா, 7ஆம் அதிபதியோடைய திசையா, 8ஆம் அதிபதியோடைய திசையா, அல்லது 11ஆம் அதிபதியோட திசையா. அப்போ ஒவ்வொரு பாவத்தோட அதிபதிகள் திசாபுக்தி நடத்தும்போது எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்க, நிச்சயமாக அந்த பலன்களை கொடுத்தே தீருவாங்கன்னு சில விஷயம் இருக்குது. அதை பற்றி அந்த 12 பாவங்களோட அதிபதிகள் உடைய தசையை படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 12 பாவங்களில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தும் போது, இப்போ லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துது, 5ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடத்துது, 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடத்துது, அதுக்கும் சில பலன்கள் இருக்குது. அதை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மேஷம் முதல் மீனம் வரை நின்ற கிரகம். இப்போ மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துனா என்ன பலன் கொடுக்கும், சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமே ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறமேல் எப்படி இதை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, அஸ்வினி முதல் ரேவதி வரை, அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றா அது தசாபுத்தியில் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ கேது திசை நடக்குது அப்படின்னா, கேது இப்போ பரணி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அது என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தசாபுக்தி நடக்கும்போது ஒரு தசாநாதன் அல்லது புத்திநாதன்
எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் நிற்கிறனால என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு. அப்போ அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னு இதில் படிக்க போகிறோம். அஸ்வினி முதல் ரேவதி வரை கிரகங்கள் நின்ற அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்ற கிரகங்களின் தசாபுக்தி பலன்கள். இந்த 4 ஆஸ்பெக்ட்லையும் ரொம்ப முக்கியமாக அழகாக அதோடைய பலன்களை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எப்படி அந்த பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த லக்னம். ஸோ இந்த லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் நின்னா பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்கிறோம். அப்போ இந்த லக்னத்தில் நின்ற கிரகங்களின் தசாபுக்தி பலன்கள். ஸோ இந்த மாதிரி இந்த அமைப்புகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் அவங்க பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் எந்த தசாபுக்தி நன்மை செய்யும், எந்த தசாபுக்தி வந்து தீமை செய்யும், எந்த தசாபுக்தி நன்மை செய்யும், எந்த தசாபுக்தி தீமை செய்யும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ எது நன்மைகளை செய்யும், எது தீமைகளை செய்யும்னு இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே இவங்களுக்கு இந்த தசை காலம், இந்த புத்தி காலம் மிகப்பெரிய பிரச்சனையே கொடுக்கும், இந்த தசை காலம், இந்த புத்தி காலம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், இந்த காலகட்டத்தில் அவங்க அரசியலில் ஜெயிப்பாங்க, இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஜெயிப்பாங்க, இந்த காலகட்டத்தில் அவங்க தொழிலை நஷ்டம் அடைவாங்கன்னு தனியாக நம்ம பிரித்து கொடுக்க முடியும். அப்போ அந்த வருடங்களை கால்குலேட் பண்ணி இந்த வருஷத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த வருஷத்தில் பிரச்சனையை அனுபவிப்பீங்கன்னு, நல்லா இருக்கிற வருஷத்தை ஒரு க்ரீன் கலரில் ரவுண்ட் பண்ணலாம், கெடுதலான வருஷத்தை வந்து ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணலாம். அதை எப்படி நம்ம பிரிக்கிறதுனா கிரக வலிமையை பேஸ் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புஷ்கரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதுக்கப்புறம் அதிக பாகையில் ஒரு கிரகம் இருக்குது, வர்க்கோத்தமத்தில் ஒரு கிரகம் இருக்குது, நல்ல தாராபலனில் ஒரு கிரகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது நன்மை கொடுக்குறதுல. அப்போ அதை நம்ம தனியாக ரூல்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்து தீமைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6, 8, 12 மறைவாக இருக்கக்கூடிய சில கிரகங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும். அதுக்கப்புறமேல வந்து தாராபலன் வந்து நெகட்டிவான தாராபலனில் இருக்கக்கூடியது, எதிர்மறையான தாராபலனில் இருக்கக்கூடியவங்க நெகட்டிவான பலனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேல் வந்துட்டு பகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பிரச்சனையை கொடுக்கும், வேதகனில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதுக்கப்புறம் குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிப்பை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாம் நன்மை தீமைகளை எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் முடக்கு தோஷத்தில் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அப்போ பிரச்சனைகளை கொடுக்கும். திதி சூனியத்தில் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி அவயோகியாக ஒரு கிரகம் வருது, அந்த கிரகத்தோட தசாபுக்தி, இப்படிலாம் நம்ம வந்து அந்த விஷயத்தை எடுத்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி யோகி கிரகம் வந்து தசாபுக்தியில் வருது, கர்ணநாதன் தசாபுக்தியில் வராரு, இவங்கெல்லாம் நன்மைகளை செய்வாங்க. இப்படி நன்மை தீமைகள் கான்செப்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தசாபுக்தி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்க்க, அதுக்கப்புறம் அது நன்மையா தீமையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 விதமாக பிரித்து அந்த பலன்களை வந்து நம்ம எடுக்கணும். ஓகே, அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, சம்பவத்தை நிர்ணயம் செய்கிறதுல நன்மை தீமை எல்லா பலன்கள் படித்தாலும் ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்குமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, தொழில் ஆரம்பிப்பாங்களா, வெளிநாடு போவாங்களா, நகை வாங்குவாங்களா, ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிப்பாங்களா, லாபம் வருமா, இப்படி எல்லா விஷயங்களையும் எதன் மூலிமா நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா நிகழ்வு அப்படிங்கிற விஷயம். அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம கணிக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன தேவைன்னா தொடர்புகள் தேவை. அது என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது பாவ தொடர்பு, கிரக தொடர்பு, ராசி தொடர்பு, நட்சத்திர தொடர்பு. ஸோ ஒரு தசாபுக்தியில் ஒரு தசை நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு குரு திசை நடந்துகிட்ருக்கு, குரு திசையில் சனி புக்தி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தொடர்புகளை வந்து எப்படி எடுக்கணும், திசைக்கு தனியாக எடுக்கலாம், புத்திக்கு தனியாக எடுக்கலாம். அப்போ இந்த திசையில் என்னென்ன பாவங்கள்லாம் இயங்க போகுது, என்னென்ன கிரகங்கள்லாம் இயங்க போகுது, எந்த ராசி தொடர்பாக இயங்க போகுது, எந்த நட்சத்திரம் இயங்க போகுதுன்னு அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 15 ரூல்ஸ் இருக்குது. அந்த 15 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி அதை கண்டுபிடிச்சாதான் அவர்களுக்கு இந்த குரு திசையில் என்ன நிகழ்வு நடக்கும், சனி புக்தியில் என்ன நிகழ்வு நடக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும்.
அதுவே நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம்ல, நமக்கு இந்த காலகட்டத்தில் இது நடந்தால் நல்லா இருக்கும்னு. அந்த எதிர்பார்க்குற நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்குமா அப்படிங்கிறதையும் இந்த தொடர்புகள் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இத்தனை தொடர்புகளையும் மிக தெளிவாக படிப்போம். இந்த தொடர்புகளை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்திலையும் இந்த தொடர்புகள் வருதான்னு பார்க்கணும். அதுதான் கோச்சாரம். கோச்சாரத்திலையும் இந்த தொடர்புகள் வருதான்னு பார்க்கணும். ரெண்டுமே அந்த தொடர்பில் வந்தால் தான் அந்த நிகழ்வு நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகணும்னா கண்டிப்பாக 7ஆம் பாவம் தொடர்பாகணும், அல்லது ராசியில் துலாம் ராசி தொடர்பாகணும், கிரகத்தில் சுக்கிரன் அல்லது செவ்வாய் தொடர்பாகணும். இந்த மாதிரி நம்ம அந்த விஷயங்களை எடுக்கணும். இப்போ நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் தொடர்பாகணும், அப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா சித்திரைனா திருமண மண்டபம். அதேமாதிரி ஒருத்தங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னா கன்னி ராசி தொடர்பாகணும், 6ஆம் பாவம் தொடர்பாகணும், கிரகத்தில் சூரியன் தொடர்பாகணும் அல்லது செவ்வாய் தொடர்பாகணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யார் தொடர்பாகணுங்கிறத இந்த கான்செப்டில் கண்டுபிடிக்கணும். ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா 5ஆம் பாவம் தொடர்பாகணும், சிம்ம ராசி தொடர்பாகணும், குரு தொடர்பாகணும், சூரியன் தொடர்பாகணும். இதெல்லாம் தொடர்பான அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத, இந்த தொடர்புகள் எல்லாம் அதில் வருதா, ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு அந்த தொடர்புகள் வருதாங்கிறத இல்லை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் கோச்சாரத்துலையும் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி கோச்சாரம் எப்படி பார்க்குறதுங்கிறத எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நட்சத்திர கோச்சாரம், நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எப்படி கோச்சாரம் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதையும் இந்த தசாபுக்தி கோச்சார கான்செப்ட்குள்ளவே நம்ம படிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த சப்ஜெக்டில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஒரு சப்ஜெக்டை படித்தாலே ஒரு ஈவெண்ட் ஒரு மனிதனுக்கு எந்த காலகட்டத்தில் நடக்கும், அது எப்படி நடக்கும், நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா, இது எல்லாத்தையுமே நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவேளை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சரியில்லாமல் இருக்குது, ஒருவேளை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சரியில்லை. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம், 2030 2035 வரைக்கும் உங்களுக்கு காலகட்டம் சரியில்லாமல் இருக்குது, தொழிலில் நஷ்டம் ஏற்படணும்னு இருக்குது. 2037 குழந்தைக்கு ஒரு விபத்து நடக்கணும்னு இருக்குது. 2040 ஒரு கண்டம் இருக்குது. 2045 ஒரு பெரிய வீடு வாங்கி அதனால் நஷ்டம் அடைவீங்கன்னு இருக்குது. இப்படி எல்லா நிகழ்வுகளையும் ஒவ்வொரு வருஷ ரீதியாக இந்த தசாபுக்தியில் நம்ம சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது நல்ல விஷயங்கள்னால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், அதை அனுபவிச்சிருவோம். கெட்ட விஷயம்னா அதை அனுபவிக்காமல் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்வது, அதுதான் பரிகாரம். அப்போ பரிகாரங்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனையிலேருந்து நாம் தப்பிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தசாபுத்தி காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வாழ்க்கை முறையில் என்ன மாதிரி வாழ்வியல் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு பரிகாரம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வாழ்வியல் பரிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன தெரியுங்களா பண்ணணும், சனி திசை நடக்குதுனாலே வாழ்வியலாக எந்த ஒரு காரியத்தையும் தாமதமாக தான் பண்ணணும். சனி திசை நடந்தாலே எந்த ஒரு காரியத்தையும் தாமதமாக பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் லேட்டாக பண்ணுங்கள், அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்குது. அது இப்போ சனி திசைக்கு சொன்ன மாதிரி மீதி எல்லா விஷயங்களுக்கும் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன், வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யணுன்ட்டு. அடுத்தது தாந்திரிக பரிகாரம். தாந்திரிக பரிகாரத்தில் ஒருத்தங்களுக்கு குரு திசை குருபதி நடக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், சந்தனம் நெத்தியில் வைக்கணும். சந்தனம் நெத்தியில் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா அது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இது தாந்திரிகமான ஒரு பரிகாரம். அப்போ சுக்கிர திசை நடந்தால் என்ன பண்ணணும், சந்திர திசை நடந்தால் என்ன தாந்திரிக பரிகாரம் பண்ணணும், சூரிய திசை நடந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது மாந்திரிக பரிகாரம். மாந்திரிக பரிகாரத்தில் ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஒருத்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது அப்படின்னு என்ன பண்ணணும், நல்ல ஒரு காஸ்ட்லியான பர்ஃப்யூமை நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களை எப்பயுமே நல்லா நறுமணமாக வச்சுக்கணும். அதுவே ஒரு மாந்திரிகத்தன்மையில் ஒரு விஷயத்தை உண்டு பண்ணும். ஜன விஷயம், தொழில் விஷயம், அதுக்கப்புறமேல் எல்லா விதமான விஷயத்தை கொடுக்கும். சுக்கிரதிசை நடக்கிறவங்க மாந்திரிக பரிகாரமாக வாசனை திரவியத்தை பயன்படுத்த வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொரு கான்செப்டையும் இதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, அடுத்தது ஆன்மீக பரிகாரம், ஆன்மீக வேண்டுதல் பரிகாரம். ஒரு திசை நடக்கும்போது என்ன மாதிரி சாமிக்கிட்ட வேண்டிக்கணும், என்ன மாதிரி ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தால் கோயில் கட்டுமான பணி, கோயில் திருப்பணிகளுக்கு உதவ வேண்டும். அதான் ஆன்மீக ரீதியான பரிகாரம். ஆன்மீக ரீதியான பரிகாரத்தில் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்குது. அதில் செவ்வாய் திசை நடக்கும்போது என்ன பண்ணணும், கோயில் திருப்பணிக்கு உதவணும்.
இதே மற்ற கிரகத்தோட திசை நடக்கும்போது ஆன்மீக பரிகாரம் வேறு பண்ணணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது தியாகம் செய்யும் பரிகாரம், சாக்ரிஃபைசிங் பரிகாரம். அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான சாக்ரிஃபைசிங் பரிகாரம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னு என்ன பண்ணணும், சாக்ரிஃபைசிங் பரிகாரத்தில் என்ன பண்ணணும்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தால் அதை விட்டுறணும். நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தால் அதை விட்டுறணும். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட்டை விட்டுறது சாக்ரிஃபைசிங் பரிகாரம். அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான சாக்ரிஃபைசிங் பரிகாரம் இருக்குது, அது கிளாஸில் படிப்போம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பரிகாரம். இந்த ரிவர்ஸ் பரிகாரம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு சனி திசை நடந்தால் அப்போ என்ன பண்ணணும், வாக்கிங், ரிவர்ஸில் வாக்கிங் போகணும். அதுதான் ரிவர்ஸ் பரிகாரம். சனியாக நடக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சனி திசை சனி புத்திக்கு ஒரு ரிவர்ஸ் பரிகாரம் செய்யணுன்னா ரிவர்ஸில் வாக்கிங் போகிறது பரிகாரம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இதில் அழகாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான தர்ம பரிகாரம். இப்போ ஒருத்தங்களுக்கு ராகு திசை நடக்குது, அப்போ தான தர்ம பரிகாரம் என்ன பண்ணலான்னா, உளுந்த வடை தானம் செய்தல். ராகுனா உளுந்து, அப்போ உளுந்த வடை வாங்கி நிறைய பேருக்கு தானமாக பண்ணுங்க, அது ஒரு பரிகாரம் ஆகிடும். அடுத்து கோயில் பரிகாரம். கோயில் பரிகாரத்தில் இப்போ ஒருத்தங்களுக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா அப்போ விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி போகிறது சிறப்பு. அப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் இருக்குது, அதில் சிறப்பான சில கோயில்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? அதே மாதிரி நட்சத்திர பரிகாரம் இருக்குது, ஸ்டார் பரிகாரம். ஒரு தசாநாதன் புத்திநாதன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களோ அதோட உணவை தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பரிகாரம் தசாபுக்திக்கும் கோச்சாரத்துக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்டாக, ஒரு முழுமையான சப்ஜெக்டாக தசாபுக்தி கோச்சாரத்தை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களோட ஜாதகத்தில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. இந்த வகுப்பில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஏற்கனவே படித்த மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் படிக்கிற எல்லாருக்கும் உங்களோட ஜாதகத்தை கிளாஸ்லேயே ஆராய்ச்சி பண்ணி இப்போ என்ன தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதோ அதற்கு உண்டான பரிகாரமும், இப்போ கோச்சாரத்தில் என்ன மாதிரி போயிட்டுருக்கோ அதற்கு உண்டான பரிகாரமும், அங்கே பிரச்சனையான ஒரு அமைப்பில் இருந்தால் அதுக்கான பரிகாரத்தை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற தசாபுக்திக்கும் கோச்சாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பு ஒரு அற்புதமான சப்ஜெக்டாக இருக்கும். இதில் நிறைய பிடிஎஃப்ஸ் கொடுக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் இதுவரை சொல்லிக் கொடுக்காத புது ஆராய்ச்சி விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே தசாபுக்தி படிச்சிருந்தாலும் இந்த வகுப்பில் புதுமையான தகவல்கள் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.